கடவுள் ஒருத்தனை தலைவனா உருவாக்கணும்னு நினைச்சா அவனுக்கு முதல்ல மலர் கிரீடத்தை வைக்க மாட்டார். அவனை சுக்கு நூறா சல்லி சல்லியா உடைச்சு பார்ப்பார். அவன் நிம்மதி, அவனோட சந்தோஷம், அவனோட தன்னம்பிக்கை எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து மெதுவா எடுத்துக்கிடுவார். கடைசியா அவன்கிட்ட மிச்சமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது அவனோட உண்மையான மனசு. அது பரீட்சை இல்லை, பயிற்சி. அவனுக்கு கொடுக்கப்படுற அத்தனை வழிகளும் சோதனைகளும் அவனை அழிக்கல. ஆனா அந்த பயிற்சி அவன்கிட்ட இருந்த பலவீனத்தை அழிச்சு அவனோட விதியோட பாதையை மாத்தி ஒரு சுகமான சுமைய சுமக்க வச்சு. ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு வழியும் எல்லாமே கடவுள் தன்னை துண்டு துண்டா வடிவமைக்கிற தருணங்கள்னு அவன் நினைச்சான். நிம்மதியான சூழல்ல பலர் வளர மாட்டாங்க. ஆனா குழப்பமான சூழல்ல தான் மனிதன் தன்னை உணர்ந்து தனது பலவீனத்தையே பலவீனமாக்கி பலமானவனா தன்னையே மாத்திக்கிறான். இன்னைக்கு உன்னை உடைக்கிறதா நீ நினைக்கிற எல்லா தடைகளும் நாளைக்கு உன்னை யாராலும் நிறுத்த முடியாத ஒரு அசாத்தியமான சக்தியா மாற்றும். நீ உடைஞ்சு விழுந்து இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற அந்த நொடி கூட முடிவு இல்லை, அதுதான் உனக்கான ஒரு புதிய தொடக்கம். நிறைய பேர் இதுதான் முடிவுன்னு நினைச்சு பாதியிலேயே நின்றுடுவாங்க. ஆனா அந்த இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் அந்த நெருப்பை ஆற்ற தன்னோட பலத்தாலையும் நேர்மையான குணத்தாலையும் நீந்தி கடந்து ஜெயிச்சு காட்டுவான். அந்த நேரத்துல தான் அவனுக்கே அவனோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க வந்தது இல்ல, உன்னை உருவாக்க வந்ததுன்னு அவன் மக்களுக்கு காட்டுவான். இந்த 2026ல இந்த உலகத்துக்கு இவன் தான் யாருன்னு காட்டுவான். கே. பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால்